அது என்ன ப்ரோ பேக்கேஜ் அப்படின்னா? ஓகே. ஸோ பேக்கேஜ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபோல்டர். ஃபோல்டர்னா என்ன மீன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ். உங்களோட ஸ்டோரேஜ் உங்களோட பிசிலேயே உங்களோட ஃபோன்லேயே வந்து என்ன மியூசிக் வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிருப்பீங்க. உங்களோட இமேஜஸ் தனியாக ஒரு ஃபோல்டர் டிசிஐஎம் அப்படின்னு இருக்கும்ல. இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கும்ல. சிம்பிளாக ஜாவாக்குள்ளே ஃபோல்டர்ஸ் இருந்து அதுக்குள்ளே கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ பேக்கேஜஸ். ஸோ ஒரு பேக்கேஜுங்கிறது சிம்பிளாக ஒரு பேக்கேஜுங்கிறது ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் கூட மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கலாம். கூல். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேயே நிறைய பேக்கேஜஸ் இருக்கலாம். ஒரு பேக்கேஜ்குள்ளே நிறைய கிளாஸ் இருக்கலாம். சிம்பிளாக இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஏன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ளஸ் கொடுக்குறேன், ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பேக்கேஜை நான் க்ரியேட் பண்ணும்போது பேசிக்கலி இதுக்கு வந்து நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரித்மெட்டிக்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக்ங்கிற இதில் நான் சொன்னேன் இப்போதைக்கு இந்த பேக்கேஜ் சும்மா தான் இருக்குது. ஒரு பேக்கேஜுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி பேக்கேஜுங்கிறது ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கும்? கிளாஸஸ். மேக் சென்ஸ்? ஸோ இப்போ அரித்மெட்டிக் கொடுத்து திருப்பி ப்ளஸ் கொடுத்து திருப்பி ஜாவா கிளாஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸை க்ரியேட் பண்ணலான்னு சொன்னா இல்லையா? இப்போ கிளாஸில் என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு பேசிக்லி கால்குலேட்டர் அப்படின்னு வைக்கலாம், இல்லை கால்சின்னு வைக்கலாம் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் அரித்மெட்டிக்னு மேலே வந்துருச்சு. ஏன் இந்த பேக்கேஜ் அரித்மெட்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளே நான் ஒரு கிளாஸாக இருக்கேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு கிளாஸாக இருக்கேன். என்னோட ஃபோல்டர் நேம் என்ன? என்னோட பேக்கேஜ் நேம் என்ன? பேக்கேஜ் அரித்மெட்டிக், அதானே இதோட நேம். ஓகே கூல். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லா பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு ஃபைல் இருக்கும். கிளாஸுங்கிறது ஒரு ஃபைலுங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். அந்த ஃபைலில் என்ன நேம் இருக்கோ அதான் இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கலி ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னா பப்ளிக் இன்ட்டு ஓகே பப்ளிக் வாய்டு பிரிண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்படி ஆட் பண்ணி இப்படி வச்சுட்டு இல்லை நான் என்ன பண்ணுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நான் எழுதியில் திஸ் இஸ் கால்குலேட்டர் கிளாஸ். ஓகேவா? இதை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பேக்கேஜை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பேக்கேஜை நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எப்படி ப்ரோ இதை கால் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா? ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பேக்கேஜ் வந்து இது வேறு பேக்கேஜ், இதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்னும் டீப்பாக நான் ஒரு பேக்கேஜ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரே கம்பெனி தான், ஆனால் 2 இடம் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கம்பெனியில் வந்து 30-40 இடம் தான் இருக்குது. இன்னொரு இருக்கிற கம்பெனி வச்சுருக்க பிளேஸில் வந்து கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளோட நிறைய பேர் பேசிக்கலி வந்து ஹெச்ஆர் இந்த மாதிரி நிறைய பேர் மற்ற எல்லோரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. சில விஷயங்கள் மெர்ச்சன்ட் கூட காண்டாக்ட் பண்ணி, அதாவது நம்மளோட கஸ்டமர் இருப்பாங்களா அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபர்தராக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ட்டையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை ரிசால்வ் பண்ணுறதுன்னு ஒரு டீம் இருக்கும். அது வந்து வேறு கம்பெனியில் இருக்குது, இது வந்து வேறு கம்பெனியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேறு கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கல, ஒரே கம்பெனி வேறு பிரான்ச்சாக இருக்குது, வேறு இடத்துல இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் வேறு எப்படி சொல்கிறது வேறு பில்டிங்கில் இருக்குது. ஒரே ப்ராஜெக்ட், 2 different packages, 2 different places, 2 different apartments. அதே தான். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இதெல்லாமே மாடுலர் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும், இடம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும், எனக்கு வந்து இந்த 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 இடத்துல இவங்க தான் இருக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் இருக்கணும், அவங்க கூட மேனேஜர்ஸ் இருக்கணும், அவங்க கூட எஸ்ஆர்இ டீம் இருக்கணும். எஸ்ஆர்இனா இன்ஃப்ராவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா? இவங்களாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவங்களாம் அங்கே தான் இருக்கணும்னு பிளான் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். இப்போ ஒருவேளை 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா 2 பேருக்கும் யாருக்காச்சும் ஏதாவது சொன்ன மாதிரி இந்த சைடில் என்ன வச்சுருக்கேன் மெர்ச்சன்ட் சக்ஸஸ் டீம் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ அதாவது யாராச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டெவலப்பர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 2 தனியாக தான் இருக்கணுன்றேன். அப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சராக மாடுலராக இருக்கும் விஷயம். இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ நான் ஒரே எல்லாத்தையும் தூக்கி நான் ஒரே இடத்துல தூக்கி போட்டேன்னா அப்படி குமிச்சு போட்டேன்னா அது மாடுலராகவே இருக்காது. ஒரு மாதிரி நாய்ஸியாக ஒரு மாதிரி ப்ரொடக்டிவான ஏரியாவே இருக்குது அதில். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் இமேஜின் பண்ணணும். ஒரே ஃபைல்லே நான் எல்லா கிளாஸையும் எழுதிட்டேன், எல்லா கோடையும் எழுதிட்டேன். நல்லா இருக்குமா என்ன? கிளம்ஸியாக இருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸ்னால் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா நம்ம டேட்டாவில் நிறைய இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். நிறைய டேட்டா இருக்கும். இனி போக வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களோட அப்ளிகேஷனில் கஸ்டமரை வந்து உள்ளே என்ரோல் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வைக்கணும் அப்படின்னா உங்களோட நேம் இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்.
ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸை கூட நம்ம எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்ம கோடு எழுதணும். அந்த கோடு இங்கே தான் போட போகிறோம். ஆனால் டேட்டா பேஸ் இஸ் நோவே ரிலேட்டட் டு வாட் எவர் கோட் லாஜிக் யூ ஆர் கோயிங் டு ரைட். டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டாக அது தனி. அப்போ அதை என்ன பண்ணிடலாம், அது தனியாக நம்ம வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப ஸ்ட்ரக்சராக மாடுலராக இருக்கும். கிளியராக புரியும் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கூட தனியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இதனால தான் மை பேக்கேஜஸ் ஆர் டிஃபைன். ஸோ பேக்கேஜஸ்ங்கிறது ஜாவாவில் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுறது யூசர் கிரியேட்டட் பேக்கேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இன்பில்ட் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்கும். என்ன அப்புறம் இன்பில்ட் பேக்கேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, எஸ்ஓயூடி யூஸ் பண்ணுறோம், இது ஒரு பேக்கேஜஸில் இருக்க ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்கேனர் இருக்குது, அது இன்புட் அவுட்புட் வரும்போது கிளியராக பார்க்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி ஜாவாவுக்கு இன்பில்ட்டாக ஒரு பேக்கேஜஸ் இருக்கும்ல, அவங்க ஃபோல்டரில் போட்டு இந்தாப்பா இந்த கிளாஸ்லாம் இருக்குது, இது நீ ஜென்ரலாகவே நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வச்சுருப்பாங்களா. அது நம்மளும் இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த கேல்சி இந்த அரித்மெட்டிக் பேக்கேஜ் என்னது, நம்ம கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஐ ஹோப் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் மேக்கிங் சென்ஸ், ரைட்? ஓகே, இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது இம்போர்ட் பண்ணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் போட்டுட்டு என்ன பேசிக்கலி பேக்கேஜ் நேம் அரித்மெட்டிக். ஓகே, அரித்மெட்டிக் போடுங்க. அரித்மெட்டிக் டாட் என்ன கிளாஸ் அதை போடுங்க. கேல்சி என்ன போடணும், அப்புறம் லாஸ்ட்டில் செமிகோலன் போடணும். அதை நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து சின்டாக்டிக்கலாக கரெக்ட் இல்லை. ஸோ இதை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்லி நான் நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ அந்த கிளாஸ் வந்து டெம்ப்ளேட்டு அதுக்கு உயிர் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போதைக்கு நீங்கள் டீப்பாக அதுக்குள்ளெல்லாம் போவான் ஊப்ஸ் வரும்போது பக்காவாக சொல்லித்தரேன். அது நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க. இப்போதைக்கு நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். கேல்சி ஈக்குவல் டு நிஜமாலுமே ஒரு ஒரு கால்குலேட்டர் ஒன்று ஒரு வேரியபிள் ஒன்று போட்டுட்டு ஈக்குவல் டு நியூ ஆஃப் கேல்சின்னு போட்டு என்ன பண்ணிடுறேன். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸை நம்ம உயிர் கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். நிஜமாலுமே இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க, அது போதும். அதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. கூல். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுல, அதில் கால்குலேட்டர் டாட் பிரிண்ட் தானே. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன் இங்கேருந்து. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். இட் ஹாஸ் அ செட் ஆஃப் லாஜிக் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் கால்குலேட்டர் கிளாஸ். இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் இங்கேருந்து இதை நம்ம கால் பண்ணுறோம், ஆனால் தனி பேக்கேஜில். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் கால்குலேட்டர் கிளாஸ் விச் இஸ் calci டாட் ஜாவா. இப்போ அவுட்டில் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அரித்மெட்டிக்னு தனி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி கிளாஸ் calci டாட் கிளாஸ் இங்கே கிரியேட் ஆகுது கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ கிளியராக வந்து ஜாவாவில் வந்து பேக்கேஜஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஃபர்தராக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இது பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்த பாகத்தில் ஒரு இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறத கிளியராக